அன்பான பண்பான ஜீவர்களே, சென்ற ஞான விளக்கத்தில் காமமும் குரோதமும் தான் எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை என பார்த்தோம். காமம் புலன்களில் நுழைந்து மனம் புத்தியை மயக்கி ஜீவாத்மாவையும் மயக்குகிறது என பார்த்தோம். வைராக்கியத்தினாலும் பயிற்சியினாலும் புலன்களை வசப்படுத்தினால் காமத்தை ஒழிக்க முடியும் என்பதையும் அறிந்தோம். இன்று 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகம் பற்றி பார்ப்போம். கர்ம சந்நியாசம் என்பது கர்மங்களை செய்யாமல் விட்டுவிடுவது என்பது பொருள் இல்லை. பற்றற்று கடமைகளை ஆற்று என்பதுதான் அதன் பொருள். எல்லா கர்மங்களையும் செய்பவன் நான் என்ற எண்ணமில்லாமல் செய்வதுதான் கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம் என்றால் ஞான யோகம் என்றுதான் கொள்ள வேண்டும். மனம், சொல், உடல் இவற்றால் ஆகக்கூடிய எல்லா செயல்களிலும் தான் கர்த்தா என்ற அபிமானத்தை விட்டு உடலிலும் மற்ற உலகியலிலும் அகங்காரம், மமகாரம் இவற்றை முற்றிலும் துறப்பதுதான் சந்நியாசம் என்கிறார். ஞானயோக சாதனம் கடினமானது. கர்மயோகத்தை கடைபிடிக்காமல் ஞான யோகம் செய்வது கடினம்தான். எனவே ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது என்கிறார். 2 சாதனைகளிலும் முறை வேறானாலும் பயன் ஒன்றே ஆவதால் உண்மையில் இரண்டும் ஒன்றே. 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து தாங்கள் எந்தெந்த காரணங்களுக்கெல்லாம் அவதாரம் செய்தீர்கள் என்று கேட்கிறார். ஏனெனில் பரமாத்மா தேவகியின் கற்பத்தில் தோன்றவில்லை, அவதாரமே செய்தார். அதற்கு கிருஷ்ணன் சொல்கிறார், யதா யதாஹி தர்மசிய கிளானிர்பவதி பாரத அப்யுதா நம தர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம். அதாவது எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் காணக்கூடிய உருவத்துடன் வெளிப்படுகிறேன். மேலும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச துஷ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்கிறார். அதாவது சாதுக்களை கடைத்தேற்றுவதற்காகவும் பாவச் செயல்களை செய்பவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகங்கள் தோறும் நான் வெளிப்படுகிறேன் என்று கூறுகிறார். இப்பொழுது சாதுக்கள் யார் என்று பார்ப்போம். அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், யாகம், தானம், தவம், மக்களை காப்பது முதலான தர்மங்களை கடைபிடிப்பவர்கள் சாதுக்கள். பிறருக்கு நன்மை செய்பவர், நற்பண்பு, நன்னடத்தை, சிரத்தை, பிரேமையுடன் பகவானுடைய திருவுருவம், திருநாமம், கல்யாண குணங்கள், பிரபாவங்கள், லீலை இவற்றை கேட்பது, கீர்த்தனம் செய்வது, நினைவு கூறுவது இவற்றை கடைபிடிப்பவர்களும் சாதுக்கள் தான். இவர்களுக்கு கொடுமை இழைத்தால் அந்த கொடுமையிலிருந்து மீட்பதும் நல்ல நிலைமை அளிப்பதும் தாமே தரிசனம் அளித்து முன்வினை பாவங்களை அகற்றுவதும் மங்களம் அளிப்பதும் இவை சாதுக்களை கடைத்தேற்றுவது ஆகும். அர்ஜுனன் கேட்கிறார், பகவான் ஏன் துஷ்டர்களின் குணத்தை மாற்றக்கூடாது, தண்டனை அளிப்பானேன் என்று கேட்கிறார். தண்டனை அளிப்பதும் அசுர உடலிலிருந்து விடுவிப்பதும் பகவானின் அருட்செயல்களே. பகவான் துரியோதனனுக்கு அறிவுரை கூறுவதும் தண்டனை நேரும் என்று அச்சுறுத்துவதும் இவை பயனளிக்காத போது வதம் செய்து பாவத்தின் பலனை அனுபவிக்க செய்வதும் ஆகிய அனைத்திலும் பகவானுடைய கருணையே நிறைந்திருக்கிறது. அவதாரம் எடுக்காமலே இக்காரியங்களை சாதிக்கலாமா என்றால், பகவான் மக்களிடம் உள்ள பரிவினால் நம்மை தரிசனம் செய்யட்டும், பேசட்டும், தொட்டு பார்க்கட்டும், எளிதாக நம்மை அண்டி ஆனந்தமடையட்டும். தமது தெய்வீக லீலைகளையும் பிரபாவங்கள், திருநாமம், பெருமை, திவ்ய லீலைகள் இவற்றை கேட்டும் பாடியும் நினைத்தும் மகிழ்ந்தும் சம்சார சாகரத்தை கடந்து கரையேறட்டும் என்றும் அவதாரம் செய்கிறார். பகவானுடைய திருவுருவம் 50 பூதங்களால் ஆனது அல்ல. தெய்வீகமான, சுத்த சின்மயமான, ஒளிமயமான, பரிசுத்தமான, உலகியலுக்கு அப்பாற்பட்ட சொரூபம் அவருடையது. எல்லாமே பகவானுடையவை என்று கருதுபவர்களிடம் சரணாகதி தத்துவம் மலர்ந்திருக்கிறது. பிறகு ஏன் மக்கள் பகவானை பூஜிக்காமல் மற்ற தெய்வங்களை பூஜிக்கிறார்கள்? மானிட உலகில் கர்மங்களின் பயன்களை உடனே விரும்புபவர்கள் அவை உடனே கிடைத்து விடுவதால் பிற தேவதைகளை வழிபடுகின்றனர். மேலும் கொடுப்பது நன்மை தருமா தீவை தருமா என்று அறியாமல் அளிக்கும் தேவதைகளின் இயல்பாலும் அவர்கள் பிற தேவதைகளை வணங்குகிறார்கள். ஆனால் நானோ பயனில் பற்றுடன் பூஜிக்க, விஷய போகங்களில் பற்றற்று போகச் செய்து சிற்றின்பங்களில் வைராக்கியத்தை உண்டு பண்ணி என்னிடம் பிரேமையும் நம்பிக்கையும் உண்டாகச் செய்வேன் என்று கூறுகிறார். இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை முடித்து
அடுத்த நிகழ்ச்சியில் மற்றதை காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.